டிக்கெட்டுங்கய்யா. நீங்க வித்தவுட்டா ஐயா எங்களை பார்த்தா அந்த மாதிரியா தெரியுது? இத பாருங்க, இது அவ்வளவு பணம். ஆமா, எங்க பலகோடியா கடனாசிக்க கொண்டு வரும். சரி சரி வாடா. அவங்க கிட்ட எல்லாம் மரியாதை இல்லாம நடந்துக்காடா. இப்படித்தானே பலகோடி எச்சமாகிட்டே மரியாதை இல்லாம நடந்துக்குவேன். உன் படவடப்ப அங்கேயும் வந்து காட்டாடா. கிராமத்து ஜனங்கள் மரியாதைக்காரங்கன்னு பேருடா. அது மாதிரி நடந்துக்கணும். மாஸ்டர் வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். பலகோடியா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இந்த வண்டி அங்கதான் போகுது. கொண்டு போய் விட்டு போயிடுறமே. வண்டியில போய் இறங்கிடுவோம். மெத்தையில உட்காந்து மூட்டை பத்திரமா நல்லா உட்காரு. தெரியலையா? வண்டி நின்னு போச்சு. எல்லாரும் இறங்கி தள்ளுறீங்களா? நீங்க பணத்தை ஜாக்கிரதையா வச்சுங்கப்பா. நீங்க உட்காந்துங்க. பெரிய வேண்டாம், நீங்க இறங்க வேண்டாம். பின்னாடி வா. அம்மா கொஞ்சம் தள்ளுங்க. நல்லா நல்லா அப்பா. பணத்தை ஜாக்கிரதையா வச்சுங்கப்பா. மசா குழப்பலாம். தள்ளுங்க தள்ளுங்க. நிறுத்தியா வண்டியா? தள்ளி போட்டு போயிட்டாங்க. கார்ல கொண்டு ஓடி போயிட்டானே. நடக்கவும் முடியல. என்னடா இது பட்டணத்துல வந்து வெறும் திருட்டு போய் விடுறா இருக்கானு. இது வச்சாலும் திருட்டு போயில தான் இருப்பான் போட்டு. வலி தாங்க முடியலையம்மா. இப்படி உட்காருங்க மாமா. பிள்ளைகள் என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியலையம்மா. பெரியவனாவது பரவாயில்ல, பசி பொறுத்துக்கிடுவான். ஆமா, அது சின்ன குழந்தை என்ன பாடுபடுறானோ தெரியலையம்மா. ஒருவேளை நம்ம எஜமா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? வேண்டாமா, நீ ராத்திரி நேரத்தில் எங்கேயும் போக கூடாது. பட்டணம் அவ்வளவு ஒண்ணு நல்லா இல்ல. இந்த ஆட்கள்லாம் நல்ல யோகிதாம்சமா உள்ள ஆட்கள் இல்லம்மா. நீ உட்காந்து நம்ம ஒருத்தருக்கும் ஒரு கெடுதலும் பண்ணலையம்மா. நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? அவன் மோட்டாரை கொண்டு வந்து நிறுத்தி ஏறிக்கங்கன்னு சொன்னா நான் முட்டா போய் முன்ன பின்ன யோசிக்க வேண்டியா? பொசுக்கிட்டு போய் ஏறி போய் உட்காந்துக்கிட்டான். ஆமா, அவன் வேலையை செஞ்சுட்டான். பணம் போச்சு, பிள்ளைகளை காணும். மாஸ்டர், நீங்க செஞ்ச வேலை ரொம்ப கரெக்ட் மாஸ்டர். ஐயா ஐயா ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். உங்க காலில் விழுந்து கும்பிடுறேன். என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க ஐயா. எங்க கிட்ட பணம் கேட்கிற? யாரா நீ? ஐயோ,
அதுக்குள்ள என்ன நீங்க மறந்துட்டீங்களா? பாடுபட்டு நாங்க கொண்டு வந்த பணத்தை எல்லாம் அன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்களே, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க ஐயா. பெரிய பிரபு, பணமா வெல்ல பணம் வாங்குறாதீங்க ஐயா. ஐயா பார்த்தா பரிதாபமா இருக்குல்ல? ஏய், அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படாம எங்களோட சுகமா இருக்கலாம். இன்னையில இருந்து எங்க கூட்டத்துல சேர்ந்துக்கிறியா? ஐயோ வேண்டாம் ஐயா, உங்ககிட்ட நான் பேசுனது தெரிஞ்சாலே எங்க அப்பா என்ன கொண்டு போட்டுடும். என் பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க ஐயா. அந்த பணம் இல்லைன்னா எங்க பரம்பரையே பரதேசப்படுயா. ஐயா பாய கட்டி வேத்தை கட்டி சம்பாதிச்ச பணம் ஐயா. ஐயா இந்த பிச்சைக்கார பாயிட்டு என்ன அவ்வளவு பேச்சு? ஐயா ஐயா ஊராஞ்சொத்தை கொள்ளையடிச்சு திங்க பாவிங்க, உங்களையும் சுமக்குதே இந்த மண். ஊர் பேரு தெரியாத அனாதை பையன் கார்ல அடிபட்டு கிடக்குறான். பாக்குறதுக்கு அழகா இருக்கான். ஐயோ ஐயா ஐயா, யாருக்கும் தெரியுமா உங்களுக்கு? எங்கயா இருக்கா? எங்க இருக்க பையனா? வயசுல யாருக்கும் 4-5 வயசு இருக்கும். அதோ கூட்டம் தெரியுது பாருங்க, அங்க போய் பாருங்க. ஒரு தத்து வந்து போயிட்டுமா? நடந்தது என்ன காப்பாத்த வந்தாம்மா, அவன் மாட்டிக்கிட்டாம்மா. நல்லா இருக்கட்டும், ஓடி வர ஓடி வர ஓடி போய் ஊர்ல இருக்கா? வாங்கடா வாங்கடா. இல்லையடா, உன்னொன்றுதான் வந்தான். நீ தனியாதான் இந்த பெரிய ஊர்ல தவிச்சுக்கிட்டு இருந்த. எங்க போயிட்டாங்க தெரியல, அவனை காணுமே. வயிறு பசிக்கிட்டு போல இருக்குமா? குழந்தை பேர் சொல்ல தெரியாம சொல்றான். நான் எங்க போட்டோம்? இப்ப நம்ம என்ன செய்யறது? புள்ள பசிக்குதுங்கிறானே. முத்தம்மா இங்கே இருங்க, நான் இதை வந்துடுறேம்மா. சரி மாமா. ஐயா ஐயா, இன்னொன்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை. கொஞ்சம் இப்படி நமக்கு ஊர் கிராமம், ஊர்ல நிலவலங்கள் எல்லாம் இருக்கு. என் பேரன் என்னோட வந்திருக்கான். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. நான் யார்கிட்டயும் பணம் கேட்டதில்ல, அதனால உடம்பே குறுமி போகுதுங்க. என் பேரனுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது தயவு பண்ணிடலாம். டைம் வேஸ்ட், நான்சென்ஸ். தம்பி இங்கே இரு, போனி அவனை அப்புறம் தரேன். வாங்கிக்க ராஜா. என்னப்பா பார்க்கிற? என்ன வேணும்? லட்டு வேணுமா, ஜிலேபி வேணுமா, போண்டா வேணுமா, சுண்டல் வேணுமா, என்ன வேணும் சொல்லு. வாங்கிக்க ராஜா, வாங்கிக்கோ. போன வராது, பொழுது போனா கிடைக்காது. என்ன சும்மா பார்க்கிற? சொல்லு, என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஒண்ணு வேண்டாங்க, என் பேரனுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு வேணும், அதுக்காக வாங்கிட்டு போகணும்னு வந்தேன். அப்படியா? அது சரி, இந்தா. போதுமா? என்ன வேணுமா? போதும் போதும். ஏப்பா இதுவே தாராளம். என்னம்மா என்ன வேணும்? அதெல்லாம் கடல் கண்டல் வேணும். கடலை சுண்டல். நான் வரேன் ஐயா, ரொம்ப நமஸ்காரம். இந்தா. இந்த பட்டணத்துக்கு உள்ள இவ்வளவு பெரிய புடி, புடி. பணம் கொடுக்காத ஓடும். புடி. எங்கயா காசு? பணமா? பணமா? பணத்துக்கா கொடுத்தீங்க? என்கிட்ட ஏதுங்க பணம்? பெரிய இவர் இன்னும் ஓசில கொடுத்தாங்க. எதுடா காசு? காசு இல்லைங்க, இதாங்க. கேட்டீங்களா? திருட்டு பசங்க இந்த ரூபத்துல வேற தெரிய ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நான் பார்க்காம இருந்தா பேசாம போயிருப்போம். ஏயா இங்க என்ன எல்லாரும் ஏமாந்து இருக்காங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். திருடன் பெரிய பக்காத்திடம் போட்டுட்டீங்கன்னா உதங்க. ஏயா அப்படி பேசுறீங்க? நான் ஒண்ணும் திருடங்களே இல்லையா, நான் கேட்டேன், அவர் கொடுத்தாரு, அவ்வளவுதான் ஐயா. மாமா ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சது. சோம்பேறி, திருட்டு பைய, சின்ன தூங்கிக்கிற அர்ச்சனை ஏராளமா கிடைச்சது. முத்தம்மா, இங்க வீதிதான் விசாலமா இருக்க ஒழிய மனசு ஒண்ணு அப்படி இல்லம்மா. உடையில இருக்கிற வெளுப்பு உள்ளத்துல ஒண்ணு இல்ல. ரோஜா பூவுக்கும் காகித பூவுக்கும் வித்தியாசம் தெரியாம மனுஷங்கிற பேர்ல உலாத்திக்கிட்டு இருக்காங்கம்மா. முத்தம்மா என்ன போட்டு அடிச்சு போட்டாங்க. அடிச்சுட்டாங்களா? ஏன்? எதுக்காக? உதட்டுல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு இல்லாம நான் உண்மையை சொல்லி கேட்டேன் பாரு, அதுக்காக போட்டு அடிச்சு போட்டோம். ஏழைங்க வயத்துல அடிச்சு அடிச்சு பழக்கம் போல இருக்கு. போகட்டும் போகட்டும். எங்கம்மா சின்ன பேல எங்கம்மா? என்னம்மா வேணும்? இது வேணுமா?
நல்ல பிள்ளையா இருக்குது. எங்கடா போயிருந்த? எங்க போயிருந்த? என்னடா ஏதுடா? கடையில இருந்து வாங்கிட்டு வந்தியா? எனக்கே இந்த சீமையில ஒண்ணும் கிடைக்கல, கடையில இருந்து வாங்கிட்டு வந்தியா? திருடிட்டு தானே வந்த? பொய் சொல்லாத. திருடிட்டு தானே வந்த? பொய் சொல்லாத. அவன் திருநான்னு உனக்கு எப்படியா தெரியும்? சொல்றேன். நீ எப்படியா சொல்லுவேன்? என்ன சொல்லி? நீ தான் சொல்ல. பசிக்குதுன்னு கேட்டான், நான் எடுத்து கொடுக்க போனேன். அதுக்குள்ள எடுத்துக்கிட்டு வந்துட்டான். பசிக்குதுன்னு கேட்டானா? ஆமாயா, விஷயம் தெரியாம சின்ன பையனை அடிச்சு கொள்றீங்க. உங்ககிட்ட வாய் திறந்து பசிக்குதுன்னு கையேந்தி கேட்டானா? ஆமாயா. பச்சை குழந்தையோட பசியை தீர்க்க முடியாத பாவி ஆயிட்டனா? நான் இருக்கும் போது என் பேரை கையேந்திட்டானா? இனிமே இந்த கையிலிருந்து என்ன பிரயோஜனம்?